திருக்கார்த்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை தீபத் திருநாள் 2025 ஆகிய இந்த ஆண்டு நவம்பர் 24 திங்கட்கிழமை அன்று திருவண்ணாமலையில கொடியேற்றத்தோட தொடங்குது. டிசம்பர் 3ஆம் தேதி முக்கிய நிகழ்வாகிய திருவண்ணாமலை மலையில தீபமேற்றக்கூடிய திருவிழா பெருவிழாவா நடக்கவிருக்கு. 10 நாட்கள் வெகு விமர்சனையா கொண்டாடப்படக்கூடிய இந்த திருவிழாவில சிவபெருமான் ஏகனாகி ஏகன் அநேகனாகி அநேகன் மீண்டும் ஏகனாகும் தத்துவம் நிகழும். இந்த 10 நாட்கள்ல என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? முதல் நாள் காலை மூலவர் சன்னதி முன்பு தங்க கொடிமரத்துல கொடியை ஏற்றுவாங்க. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானத்துல புறப்படுவாங்க. 2வது நாள் காலையில விநாயகர் சந்திரசேகர் சூரிய பிரபை வாகனத்துல வீதி உலா வருவாரு. 3ஆம் நாள் காலையில விநாயகர் சந்திரசேகர் பூத வாகனத்திலும் மாலை பஞ்சமூர்த்திகள் வெள்ளி வாகனத்திலும் விமான புறப்பாடு செய்வாங்க. 4ஆம் நாள் காலையில விநாயகரும் சந்திரசேகரும் நாக வாகனத்திலும் இரவு வெள்ளி மூஷிக மயில் காமதேனு கற்பக விருட்சம் மற்றும் ரிஷப வாகனத்திலும் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா வருவாங்க. மறுபடியும் 5ஆம் நாள் காலையில விநாயகர் சந்திரசேகரர் மூஷிக கண்ணாடி ரிஷப வாகனத்திலும் இரவு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவும் நடைபெறும். 6வது நாள் வெள்ளி தேர் திருவிழா என்பார்கள். காலையில 63 நாயன்மார்களும் மாட வீதி உலா வருவார்கள். இரவு நேரத்தில் வழக்கம் போல பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா வருவாங்க. 7வது நாள பெரிய தேர் திருவிழான்னு சொல்லுவாங்க. பஞ்சமூர்த்திகளுடைய திருத்தேர் விருச்சக லக்கணத்தில் தேர் வடம் பிடித்து இழுக்கப்படும். 8வது நாள பிச்சாண்டவர் உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு பஞ்சமூர்த்திகள் குதிரை வாகனத்துல வருவாங்க. 9வது நாள் சுவாமி புருஷக மிருக வாகனத்தில் உலா வருவாரு. இரவு பஞ்சமூர்த்திகள் கைலாய காமதேனு வாகனத்துல வீதி உலா வருவாங்க. 10வது நாள் திருக்கார்த்திகை திருநாளின் நிறைவு நாள். மிகவும் விமர்சனையா கொண்டாடக்கூடிய கார்த்திகை தீபத் திருநாள். இந்த கார்த்திகை தீபத் திருநாள்ல காலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும். பகல் 12 மணிக்கு பிரம்ம தீர்த்தத்தில் தீர்த்தவாரி. மாலை 6 மணிக்கு பஞ்சமூர்த்திகள் தங்க விமானங்கள்ல எழுந்தருளுவாங்க மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் வருகை தொடர்ந்து மகா தீபமும் ஏற்றப்படும். இன்று அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மையோடு சேர்த்து அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில குவியுவாங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய அந்த திருக்கார்த்திகை தீபத்தை கண்ணால கண்டா வாழ்க்கையிலையும் ஒளி வீசும்னு சொல்றாங்க. திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட உடனேயே எல்லா கோவில்களிலும் தீபம் ஏற்றப்படுது. வீடுகளிலேயும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்படுது. ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகரா.